ஏதாவது ஒரு குறை தென்படும். அனைத்து நல்ல பண்புகளுக்கும் இருப்பிடமாய் குறையே அற்றவனாய் ராமச்சந்திரன் ஒருவனே விளங்குகிறான் என்று நாரதர் முடிவெடுத்து பதில் கூறுகிறார். பகவோ துர்லபாச்சைவ ஏத்வயா கீர்த்திதா குணாஹ. வால்மீகி ரிஷியே, உம்மால் பாடப்பட்ட இந்த பண்புகள் எல்லாம் அரிதிலும் அரிது, கிடைப்பதற்கு மிகவும் அரியவை. ஆனால் அவை அத்தனையும் ஒருங்கே ஒருவனிடத்தில் உள்ளன. இக்ஷ்வாகு வம்ச பிரபவ ராமோ நாம ஜனைஸ்ருதா. இக்ஷ்வாகு வம்சத்திலே தோன்றின ராமச்சந்திரனே அவர். அவருடைய புகழை, அவருடைய சரித்திரத்தை மேலே வால்மீகி பாடத் தொடங்குகிறார். அதுவே ஸ்ரீ ராமாயணமாய் 24,000 ஸ்லோகங்களாக மலர்ந்தன. ராமாயணத்தில் உள்ள ஓரொரு காண்டத்துக்கும் தனி சிறப்பு. ஆனால் அனைவராலும் போற்றப்படுவது, விரும்பி பாராயணம் செய்யப்படுவது சுந்தர காண்டமே. சுந்தர காண்டத்தில் ஓரொரு ஸ்லோகமும் போற்றுதற்கு உரியது. இதை வாசிக்க வாசிக்க நம்முடைய பாபங்கள் விலகுகின்றன. மனத்துக்கு தெளிவு ஏற்பட்டு சாந்தியும் ஆனந்தமும் பிறக்கிறது. அதற்கு தாம் பலரும் சுந்தரகாண்ட பாராயணத்தை ஒரு வழக்கமாய் தினமும் செய்வதாக கொண்டுள்ளார்கள். ராமாயணம் முழுமையும் பாராயணம் செய்யலாம். ஆனால் சிறப்பாக சுந்தரகாண்டத்தை படிக்க படிக்க இல்லத்துக்கே எத்தனையோ நன்மைகள் ஏற்படும். குறைகளெல்லாம் நீங்கும், சாந்தி தவழும்.